நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இடரினும் தளரினும் அப்படிங்கிற தேவாரம். இந்த தேவாரத்தை நிறைய பேர் கேட்டிருப்பேள். ஆனா எந்த சந்தர்ப்பத்துல சம்பந்தர் இந்த தேவாரத்தை பாடினார்னு உங்களுக்கு தெரியுமா? திருவாவடுதுறை அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு சம்பந்தர் வரர். அங்க சம்பந்தரோட அப்பா சிவபாத ஹிருதயர் யாகம் வளர்க்கணும், அதுக்கு தேவையான பொருள் இல்ல அப்படின்னு சம்பந்தர் கிட்ட சொல்றார். அந்த சந்தர்ப்பத்துல ஒப்பிலா முலையம்மை சமேத மாசிலாமணி ஈசர் அந்த சிவபெருமான வேண்டிண்டு சம்பந்தர் இந்த இடரினும் தளரினும் அப்படிங்கிற தேவாரத்தை பாடுறார். இந்த தேவாரத்தை பாடி முடிச்சதும் கொடிமரத்து பக்கத்துல சிவபூத கணங்கள் உலவா கிழிய கொண்டு வந்து வைக்கிறது. உலவா கிழினா அள்ள அள்ள குறையாமல் வரக்கூடிய பொற்கிழி. அதை வச்சுண்டு சம்பந்தரோட அப்பா நல்லபடி யாகத்தை நடத்துறார். இந்த பதிகத்துக்கு உலவா கிழி அருளிய பதிகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நாலடி மேல் வைப்பு அப்படின்னு இந்த பதிகத்தை சொல்லுவா. அதாவது 4 வரி, அதுக்கப்புறமா 2 வரிகள் எக்ஸ்ட்ராவா மத்தியம கால சாகித்யம் மாதிரி இந்த பதிகத்துல வரும். முழுமையாவே சம்பந்தர் இந்த அமைப்புல தான் இந்த பதிகத்தை பாடியிருக்கார். அந்த தேவாரத்தை கேட்கலாமா? இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நல்ஜை மிடறி நிலடகிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதில் அருள் ஆவடு துறையரணே.